இன்றைய தேதிக்கு இந்த பணம் தான் எல்லாருக்கும் முக்கியம். பணம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கிறது அப்படின்றது தான் இந்த இது ஒழுக்க விளக்கம் சொல்லும். ஓகே, பணம் பணமே தான் உனக்கு எத்தனை பெயர்கள். அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை என்றும், கோயில் உண்டியலில் செலுத்தினார் காணிக்கை என்றும், யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை என்றும், கல்வி கூடங்களில் கட்டணம் என்றும், திருமணத்தில் வரதட்சணை என்றும், திருமண விலக்கில் ஜீவனாம்சம் என்றும், விபத்துகளில் இறந்தால் நஷ்ட ஈடு என்றும், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம் என்றும், நாம விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் தானம் என்றும், திருமண வீடுகளில் பரிசாக மொய் என்றும், பணமே உனக்கு தான் எத்தனை பெயர். திரும்பி தர வேண்டும் என யாருக்காவது கொடுத்தால் அது கடன் என்றும், திரும்பி தர வேண்டாம் என இலவசமாக கொடுத்தால் அது அன்பளிப்பு என்றும், விரும்பி கொடுத்தால் நன்கொடை என்றும், நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம் என்றும், அரசுக்கு செலுத்தினால் வரி என்றும், அரசு பொது தர்மஸ்தாபனங்களுக்கு கொடுத்தால் அது நிதி என்றும், செய்த வேலைக்கு மாதந்தோறும் கிடைப்பது சம்பளம் என்றும், தினமும் கிடைப்பது கூலி என்றும், பணிவு ஓய்வு பெற்றால் கிடைப்பது ஓய்வு ஊதியம் என்றும், சட்டத்திற்கு விரோதமாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம் என்றும், கடன் வாங்கினால் அத்தொகைக்கு அசல் என்றும், வாங்கிய கடனுக்கு கொடுக்கும் போது வட்டி என்றும், தொழில் தொடங்கும் போது போடும் அதற்கு முதலீடு என்றும், தொழிலில் கிடைக்கும் வருமானத்திற்கு லாபம் என்றும், குருவிற்கு கொடுக்கும் போது குரு தட்சணை என்றும், ஒட்டலில் நல்குவது டிப்ஸ் என்றும், இவ்வாறு பல பெயர்களில் கைமாறும் இந்த பணத்திற்கு மாற்றாக வேறொன்றும் இப்புவியில் இல்லை. பணம் உனக்கு எத்தனை பெயர். இந்த பணம் என்ற காகிதத்தை பெற சிலர் அன்பை இழக்கின்றனர், சிலர் பண்பை இழக்கின்றனர், சிலர் நட்பை இழக்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் கிரேசி தாத்தாவின் இன்றைய சிந்தனை பகுதி. மீண்டும் சந்திக்க வர உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வணக்கம். நன்றி.